முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா கைது. நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய தயாஸ்ரீ ஜெயசேகர. கனிமுல்ல சஞ்சீவ கொலை கைதிகளையும் விட்டு வைக்காத காவல்துறை. இளஞ்செழியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணத்தை போட்டுடைத்த அர்ச்சுனா. மித்தனிய கொடூர கொலை சிக்கிய கொலையாளி. அதிகரித்துள்ள போதைப் பொருட்களால் அழிவடையும் எதிர்கால சந்ததியில் இருந்து மக்களை காப்பாற்றுங்கள், ரவிகரன் எம்பி கோரிக்கை. வழக்கில் இருந்து வெட்டுறேன், யாழில் லஞ்சம் வாங்கிய போலீஸ் அதிகாரியின் மகன். திருடன் என்ற கூற்றுக்கு ரணிலிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், ஜீவன் கோரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார். கலனி பகுதியில் காணி ஒன்று தொடர்பில் போலி ஆவணங்களை தயாரித்து பணம் மோசடி செய்த குற்றச்சாட்டில் மேவின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பிலான குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கிரிபத் கொட பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தற்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் எம்பி சுகத் சில்வாவிடமும் விசேட தேவை உடையவர்களிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு மன்னிப்பு கோரியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் விசேட தேவையுடையவரான எம்பி சுகத் சில்வா தொடர்பில் நான் குறிப்பிட்ட விடயத்துக்கு எதிராக சமூக வலைதளங்களில் எனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சுகத் சில்வா என்னுடைய பல்கலைக்கழக சகோதரர், அவருடன் நான் இணக்கமாக செயற்பட்டுள்ளேன். விசேட தேவையுடையவர்களை அவமதிக்கவோ அல்லது மலினப்படுத்தவோ வேண்டிய நோக்கம் எனக்கு இல்லை. வெறுப்புகளை பரப்புவதற்காக அரசாங்கம் இவரையும் பயன்படுத்திக் கொள்கிறது என்றே கூறினேன். இந்த கருத்து சுகத் சில்வாவுக்கு மன வருத்தத்தையோ அல்லது பாதிப்பையோ ஏற்படுத்தியிருந்தால் அதற்கு நான் அவரிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறேன். அதேபோல் விசேட தேவையுடைய அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன் என அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். பாதாள உலக கும்பலின் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் கொழும்பு குற்றப்பிரிவினரால் 6 கைதிகள் உட்பட 47 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கடந்த 19ஆம் தேதி கொழும்பு அலுத்கடை நீதிமன்ற வளாகத்தின் 5ஆம் எண் மண்டபத்தில் வழக்கறிஞர் வேடமணிந்த ஒருவரால் பாதாள உலக கும்பலின் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பான விசாரணையை பதில் காவல்துறை அதிபர் வழக்கறிஞர் பிரியந்த வீரசூரிய கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைத்தார். அன்றைய தினம் கனேமுல்ல சஞ்சீவவை பூசா சிறைச்சாலையிலிருந்து அலுத்கட நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்ற காவல்துறை சிறப்பு வாகனப்படை அதிகாரிகள் கனேமுல்ல சஞ்சீவவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வருவதற்கு பொறுப்பான சிறைச்சாலை அதிகாரிகள், நீதிமன்றத்தின் ஊழியர்கள், அப்போது நீதிமன்றத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் அப்போது நீதிமன்ற அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 கைதிகளில் 6 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. பாதாள உலக கும்பலின் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட நேரத்தில் ஒரு பெண் கைதி உட்பட 8 கைதிகள் நீதிமன்ற அறையில் அடைக்கப்பட்டதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வரும் கொழும்பு குற்றப்பிரிவின் சிறப்பு காவல் குழு கொழும்பு ரிமாண்ட் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 4 கைதிகள், மெகசின் சிறைச்சாலையில் ஒரு கைதி மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலையில் ஒரு பெண் கைதி ஆகியோரிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்தது. அந்த நேரத்தில் அங்கிருந்த மேலும் 2 கைதிகள் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டதால் 2 கைதிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பெறுவதற்காக அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குமாறு சிறைச்சாலை கண்காணிப்பாளரிடம் கேட்கப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். வடக்கின் கடவுள் என்று வர்ணிக்கப்படுகின்ற நீதிபதி இளஞ்செழியனுக்கு தமிழன் என்ற காரணத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி உயர்வு வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் முன்வைத்த பிரேரணை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்களை பாதுகாப்போம் என அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் ஒழிக்கப் போவதாக கூறுவது மிக கேவலமாக இருப்பதாக அர்ச்சுனா தெரிவித்தார். மேலும் ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடின் அந்த நாட்டில் நீதி நியாயம் ஒருபோதும் நிலைநாட்டப்படாது என சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நீதிபதி இளஞ்செழியனுக்கு தமிழன் என்ற காரணத்தால் பதவி உயர்வு வழங்காத கேவலமான அரசாங்கத்தில் பங்கு வகித்துக் கொண்டு எவ்வாறு நீங்கள் இவ்வாறான பிரேரணையை கொண்டு வருவீர்கள் என்றும் இதன்போது அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மித்தனிய கடவத்த சந்திக்கு அருகாமையில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேரை சுட்டுக்கொலை செய்த துப்பாக்கிதாரி மித்தனிய காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் கடந்த மாதம் 18ஆம் தேதி மகன் மற்றும் மகளுடன் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தையொருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர்.
அதன்போது தந்தை சம்பவ இடத்தில் உயிரிழந்ததோடு அவருடைய 9 வயது மகனும் 6 வயது மகளும் படுகாயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கொல்லப்பட்டவர் 39 வயதுடைய ஹட்ஷா என்று அழைக்கப்படும் அருண விதான கமகே என்பவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அத்துடன் அவர் கொல்லப்பட்ட போது கப்பம் கோருதல் மற்றும் பிற குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருந்ததாக காவல்துறை தெரிவித்தது. இந்நிலையில் குறித்த நபர் உட்பட அவருடைய பிள்ளைகளை கொலை செய்த துப்பாக்கிதாரி தப்பிச் சென்ற நிலையில் இன்று மித்தனிய காவல்துறையார் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடபகுதியில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் ஊடுருவல்களாலும் போதைப்பொருள் பாவனைகளாலும் ஒரு தொகுதி எதிர்கால சந்ததியினர் அழிவடைய தொடங்கியுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தி எதிர்கால தலைமுறையினரையும் பொதுமக்களையும் பாதுகாக்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் பாராளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயதந்திரமூர்த்தி ரஜீவன் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை ஒன்றை முன்மொழிந்தார். இந்நிலையில் குறித்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், போதையினால் நாடு மட்டுமல்ல எங்களின் மாவட்டங்களும் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் ஏற்கனவே நான் பாதுகாப்பு அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் கூட போதைப் பொருட்களின் ஊடுருவல்கள் தொடர்பிலும் அவற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் பேசியிருந்தேன். இருப்பினும் சக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களால் முன்மொழியப்பட்ட இந்த ஒத்திவைப்பு வேளை பிரேரணைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக மிகவும் பொருத்தமான ஒத்திவைப்பு வேளை பிரேரணையாகும். நாட்டின் அதி உயர் பீடமாக காணப்படும் பாராளுமன்றத்தில் தற்போது நாட்டில் போதைப் பொருளால் சீரழிந்து கொண்டிருக்கும் இளைஞர் யுவதிகள் பொதுமக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் போலீஸ் பொறுப்பதிகாரியின் மகன் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்று முன்தினம் மதுபானம் பாவித்துவிட்டு போக்குவரத்தில் ஈடுபட்ட போது யாழ்ப்பாண நகர் பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லாமல் தடுப்பதாக கூறி யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியின் மகன் 20,000 ரூபாய் லஞ்சமாக பெற்றார். இருப்பினும் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் அவருக்கான தண்டப்பணமாக 25,000 ரூபாய் அறவிடப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்தார். லஞ்சம் பெற்ற குறித்த நபர் தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறித்து நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் வெளியிட்ட கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஜீவன் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றிய ஜீவன் தொண்டமான் நீதியமைச்சர் முன்னாள் ஜனாதிபதியை ஒரு திருடன் மற்றும் பிச்சைக்காரன் என்று குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார். இன்று நீங்கள் அனைவரும் வாக்களிக்கப்பட்டு உங்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். நிர்வாக ரீதியாக மட்டுமல்ல, அரசியல் கலாச்சார ரீதியாகவும் மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். இந்நிலையில் தேசத்தை காப்பாற்றிய ஒருவரை திருடன் மற்றும் பிச்சைக்காரன் என்று அழைப்பது பகுத்தறிவற்றது என்று கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் நீதியமைச்சரின் அறிக்கையை கண்டித்ததோடு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோரினார். மேலும் ஊழல் தொடர்பான பெயர்களை கொண்ட பட்டியல்களை வெளியிட வேண்டும் என்றும் ஜீவன் தொண்டமான் இதன்போது கேட்டுக் கொண்டுள்ளார்.